ஏழை வெண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்கேன். என்ன பண்ண சொல்றேன்? வீட்டுல பிள்ளையும் இல்லை கொல்லியும் இல்லை. ஏதாவது ஒரு சூத்திரமான அட்டிய வச்சா ஏதோ இந்த பண்டம் பாத்திரம் தேக்க இந்த துணிமணிகளை துவைத்து வளர்த்து. ஆமா சரி, அப்ப நான் போய் வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு வரேன். காஞ்சிமா நகரத்துல வீதி வீதியா மகாதேவா அதாவது உங்க இனத்தவா அம்மா இனத்தவா ஒருத்தர் வந்திருக்கார். அப்படியா? வர சொல்லு. மகாதேவா மகாதேவா எங்க இருந்து வரேன்? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. யார் அது? எங்கே கேட்ட குரல் போல் தெரிகின்றது. வாங்க வாங்க வாங்க. அக்னி பகவான் தானே? வயசாயிடுச்சு. பெரிய இடத்துல கொஞ்சம் நமக்கு அவங்க கொஞ்சம் வழக்கு இருக்கிறது. அதான் பேசி தீர்த்து விடுறோம். கொஞ்சம் அப்படி 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 நின்னுப்போம். நான் போய் நிக்கிறதா அப்படி போய் ஆள் தேடணுமா இல்லையா? ஆமா ஆமா, போய் தேடிக்கிட்டு வாங்க வாங்க. என்ன தெரியறதா இல்லையா? என்ன தெரியாதா கேட்டேன். அதாவது தேவர்களுக்கெல்லாம் குரு பிரகஸ்பதி வியாழ பகவான், அசுரர்களுக்கெல்லாம் குரு சுக்கிராச்சாரி. ஆமா, அந்த சுக்கிராச்சாரியார் தானே விஸ்வாமித்திரனுடைய கோபத்திற்கு பயந்து அஞ்சி இந்த வேடம். பஞ்சபூதங்களிலே ஒருவர் அல்லவா அக்னி. அந்த அக்னி பகவான் இந்த காலகண்டனுடைய சரீரத்திலே பூந்துண்டு இப்ப வந்திருக்கேன். ஏன்? ஆனால் ஒன்று, நீங்களும் அந்த விஸ்வாமித்திரன் காரியமா தான் வந்திருக்கிறீங்க. என்ன பண்ண சொல்றேன்? கோபிஷ், ஒரு முக்கியமான சமாச்சாரம். அவன் பெண்டு உள்ளே விற்கிறேன்னு சொன்னா அழைச்சுண்டு வந்திருக்கிறேன். எப்படியாயிலும் உங்களிடத்துல ஒப்படைத்து விடுகிறேன். திரவியத்தை கொடுத்த மாதிரி எடுத்து சொல்லிடுங்க, நான் வாங்கினதாக சொல்லிடுறேன். எப்படி நீங்கள் தான் இனிமே பொய்ய வாங்க வேண்டும். நான் செய்யாத உடமையெல்லாம் செய்துட்டேன். தான பேத தண்ட 3 முறையில செய்து. ஆமா, என் வாக்கில பொய் பிறந்தாலும் பிறக்குமே ஒளி அவட்ட ஒரு பொய்ய வாங்க முடியவில்லை. அதனாலதான் உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கின்றேன். அக்னி நினைத்தால் ஆகாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. எனக்கு தெரியும், பார்க்கலாம். எங்க இருக்கு? சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் அல்லவா எனக்கு எல்லாம். அதோ வந்து கொண்டு இருக்கின்றார், அதோ வருகின்றார்கள், பார்த்துக் கொள்ளுங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரியே நான் நடந்துக்கிறேன். ஆமா, என்ன மாதிரி சொல்லுங்க, வாங்கின மாதிரி சொல்லுறேன். அவ்வளவுதான். அதோ வந்து மகாதேவா 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 மகா ஐயோ மகாதேவா 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 காசிநாதா சிங்காதரா சொக்கர்நாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. ஐயா வாங்க. எங்க இருந்து வாரிய? நாங்கள் அயோத்தி மாதா. ஓ, அயோத்தியில இருந்தா நீங்க மாத்திரம் தானா? என்னுடைய மனைவி, என்னுடைய பாலகன் தேவதாசன், மந்திரி சத்தியகீர்த்தி. ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சுவாமி நமஸ்காரம். திருசங்கு மகன் ஹரிச்சந்திரன். அடேப்பா, கேள்விப்பட்டேன். 56 தேசத்து ஆண்ட சக்கரவர்த்தி அல்லவா? சரி, என்ன நான் தான் என்னுடைய மனைவி விலை உரிக்கொண்டேன். ஆமா, அந்த தெருவுல நான் போய்கிட்டு இருக்கீங்களா, சத்தம் கேட்டது. விலை விலை அப்படின்னு சொல்லிட்டு அதை யார விக்கிறீங்க? என்னுடைய மனைவி. என்னையா அது? ஆடு மாடுகளை விற்பான். இருங்க இருங்க, நிலம் பூமி வீடு வாங்கி பொருளுக்கு வகையில் என்ன வகையில்? ஆஹா, அப்புறம் அந்த சொல்லுக்கா வேண்டிய நீங்க அந்த சொல்ல காப்பாற்றணும்னு. பரவாயில்லையா, உத்தம புத்திரன் ஒரு சொல் வாசகன் ஐயா. பரவாயில்ல. அந்த அம்மையார் எல்லாம் எங்க? பையன் தேவதாசன் தானா? இவன் தானா? ஓஹோ, ரொம்ப நல்லதா போச்சு. இங்க வாங்க. இந்த காசி மாநகரத்துல காலகண்டைன்னு சொல்லி ஒரு கிழவை, அவ வந்து பாருங்க வேலைக்கு ஆள் இல்லை. சரி, அதுக்கு தேவைப்படுது. சரி, ஆனா அவருங்க வாங்க முடியும். அது எவ்வளவு ரூபாய்ங்கிறது எனக்கு தெரியலையே. மொட்டப்பாறையின் மீது மகையானி நிறுத்தி அதன் மேல் அங்காரம் உள்ள புருடநேரி அவன் கையிலே ஒரு வெள்ளிக்கவனை கொடுத்து அதில் ஒரு மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தால் உயரம் போங்க உயரம் பசும் கொடுத்தால் என்னுடைய மனைவி விலை. இருங்க வாரேன், தாத்தாட்ட சொல்லி உடனடியா கேட்டுக்கிட்டு வர்றேன். தாத்தா, யாரா வாசல்ல பிச்சைக்கார பைய தொல்ல? செகட்டு பைய மகனே, நானா பிச்சைக்காரன்? வந்தா காசியில ஸ்நானத்தை மட்டும் போய் தொலைங்க, பிராணம் எடுக்கிறேன். மகாதேவா மகாதேவா மகாதேவா. கிட்டு கிட்டு வந்திருக்கிறேன். யாரவே கிட்டு? நம்ம கிட்டுவா? ஆமா, வா வா வா. ஆளு கூடியாந்துட்டேன். இங்க வா, எந்திரிச்சு வா. மகாதேவா 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 மகாதேவா. இங்க வா, வா. எழுவுமே ஆள் வந்தாச்சு. ஒரு
அதாவது இங்க விக்கிறதுக்கு வந்திருக்காரு. அயோத்தியா நாட்டுல இருந்து வந்திருக்காரு. ஆமா 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 சரி ஆமா அங்கிருந்து வந்திருக்காரு. ஆமா அதாவது அவளை என்கிட்ட அறிமுகம் இவர்தான் அந்த காலகண்ட பகவா. நல்லா இருக்கு. இந்த நிக்கிறாங்க அம்மா யார்? சரி இந்த பையன் வந்து நம்ம அகத்துல வேலை வாக்கா பையன். ஆமா எனக்கு பிள்ளையும் இல்லை புள்ளியும் இல்லை. பிள்ளைக்கு பிள்ளையா அவனைதான் நான் தத்புத்திரமா வளர்த்துட்டு வரேன். எல்லா விஷயமும் சமூகத்தை சொல்லியிருப்பானே. ஆமா சொல்லிட்டாளா? நேக்கு நிக்க முடியல. நேக்கு கொஞ்சம் வாய்வு அதிகம். மகாதேவா 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 ஐயோ மகாதேவா 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 ஐயோ. நீங்க சொல்லுங்க கிளம்பிட்ட எவ்வளவு ரூபாய்ன்னு. இந்த காசிமா கஷேத்திரத்திலே சகல வேத விற்பன்னர், சகல சாஸ்திர பண்டிதர், சகல வியாக்கரண பண்டிதர், சகல சாஸ்திரங்களையும் படிச்சு முடிச்சவா. ஆமா இந்த காசிமா நான் தான் மிக ரொம்ப எல்லா வகையிலும் பெரிய செல்வந்தாள். வேணும்ல நம்ம கிரகத்துல வாருங்கோ 7-8 பெண்டாட்டி எடுக்க வைக்க ஒரு வேலைக்காரி கிடைக்கல. அம்பி கிட்டே சொல்லி அனுப்பிச்சு அவ வந்து உங்களை அனுப்பிச்சு நான் தான் விளைவுக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மனைவி. ரொம்ப சந்தோஷம். ஆமா உங்களை அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டா வேற நீங்க என்னமோ சொல்றீங்களே வேலை செய்ய போறது யார்? என்னுடைய மனைவி. மனைவியா? அப்படியா? சரி இப்போ நான் வேலைக்கு அமர்த்துறேனே வச்சுக்கோ. யாராவது போறவா வர்றவா இவா யார் என்ன சமாச்சாரம் என்கிட்ட துப்பு கேட்கிறான்னு வச்சுக்கோ. நான் அவ உங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமோன்னா கேட்கிறவாளுக்கு பதில் சொல்லணுமோன்னா சமூகத்தை பத்தி சொன்னா கொஞ்சம் நன்னா இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல நம்ப முடியல வேலைக்கு வச்சுக்கிறவாளை. ஏதாவது அதை இதை தூக்கிட்டு ஓடி போயிடுறான். அதனால நீங்க யாருன்னு கொஞ்சம் தெளிவா அறிய வச்சு சொன்னா பஞ்சனை அலங்கரிப்பாள், கோபத்தை எதிர்நோக்காள், அற்புதமான வேலைகள் எல்லாம் செய்வார். ஆனா நீங்கள் காலாலேவி வேலைகள் எல்லாம் செய்வார். பரமதிருப்தி பரம சந்தோஷம். பரமதிருப்தி. ஆமாம் ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க யாருன்னு சொல்லலே இவா யாருன்னு சொல்ல சமூகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நேற்று என்ன நாளைக்கு எதையாவது திருவிழி ஓடிட்டான்னு வச்சுக்கோ. நான் யாருண்ட போய் முறையிடுறது? திருசங்கு சக்கரவர்த்தியினுடைய மகன் ஹரிச்சந்திரன் தான். நாசமா போச்சு. என்னடா எங்கேயோ கடையில கதை எப்படியோ போறது? ஏண்டா கிட்டும் என்னடா இதெல்லாம் கதையா இல்ல ஏதாவது நம்ம விஸ்வாமித்திர மகரிஷிக்கு வாக்கினால் பட்ட கடனை தீர்ப்பதற்காக வகையில்லாத நிலையில் என்னுடைய மனைவி விலகுவை கொண்டு வந்து. என்னடா கஷ்ட காலம். ஏண்டா என்னமோ முனிவரிடத்துல நீங்க திருசங்கு மன்னனுடைய மகன் ஹரிச்சந்திர பிரபு அடாடா உங்களை நிற்க வச்சுட்டு நான் உட்கார்ந்து இருக்கேன். இல்ல இல்ல நீங்க மகா பிரபு என்னால நிற்க முடியல. வயதாயிடுத்து. எனக்கு வயது ஒண்ணு அப்படி ஒண்ணு அதிகமாயிடல. இன்னைக்கு எடுத்தா 93 வயது ஆகிறது. வேற ஒண்ணும் அதிகமாயிடல. மன்னிச்சுக்கணும். உங்களை நிக்க வச்சு நான் உட்கார்ந்து நிற்க முடியாத வயது. ஆமா என்ன நீங்க என்னென்னமோ கதையெல்லாம் என்ன இப்படி சும்மா வளவளன்னு பேசாத. உனக்கு வாங்க இஷ்டம் இருக்கா இல்லையா? என்னடா இவா சொல்றானே நீ என்னமோ கேட்பே. அப்புறம் என்ன இதுவரை அந்த சின்னமா நீ வேலைக்கு வாங்கல. சின்னமா உனக்கு சோறு கிடையாதுன்றுச்சு. அட பாவி பயலே. ஏண்டா யார போயிடா வேலை கொடுத்து யாரடா வேலைக்கு வச்சுக்கிறது? தேவையும் இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு கஷ்டத்தோடு அவ்வளவுதான். இரண்டாம் பெரிய மகா கஷ்டமா போடுது. சரி இப்போ உங்க மனையாலே நீங்க விலை விற்கிற என்னமோ உங்களை பிடிச்ச தரித்திரம் நீங்க விற்க முடியாது வந்து கொடுத்து என்ன பண்ண சொல்றேன்? என்னமோ எல்லாம் கால வித்தியாசம் தான். என்ன பண்ண சொல்றேன் இருக்கட்டும். சரி நீங்க வேலைகள்லாம் சொன்னீங்க அதெல்லாம் செய்வாளா? இந்த இடத்துல தானே எனக்கு ஒரு சந்தேகம். என்னென்ன வேலை செய்ய அந்த வேலையை செய்வதற்கு அவர் தயார். நான் போய் முறி பெட்டி அவுத்து முறியை எடுத்துக்கிட்டு வரேன். அவுத்தா? ஆமா அந்த அத்துக்கிட்டு வரேன். ஆமா அவா உங்களுக்கு பத்திரியா இருந்தவா பஞ்சனை எல்லாம் அலங்கரித்து இருந்தவா. இப்போ அதெல்லாம் சொன்னேன். நேற்று அப்படியெல்லாம் வேலை இல்லை இங்க அகத்துல. அதாவது
மாட்டு தொழுவத்துல எல்லாம் சாணத்தெல்லாம் எடுத்து ராட்டி தட்டி வைக்கணும், பண்டு பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், வீடு வாசல் பெருக்கணும், கோலமிடணும், என்னுடைய சோமன் சோறுகள் எல்லாம் துவைத்து உலர்த்தணும், அப்புறம் எங்கே ஓட ஒடியாத கடலுக்கு போகணும். இதெல்லாம் செய்வல கரைய முறை எழுத சொல்லிட்டு பேசாம கல சாதவும் மாட்டேங்கிற சனிய முடிச்ச பயமே. என்ன இளவுக்கு நீ எல்லாம் இருக்கிற நீ எழுதியாச்சா? சரி, என்னடா அதை சாட்சி போட்டிருக்காரு தாத்தா. அதாவது மேல ஆகாசவாணி, கீழே பூமாதேவி, சந்திரா சூர்யான்னு சாட்சிகள் போட்டிருக்காரு. சந்திரா சூர்யா நான் அதைத்தானே கேட்க வரேன். ஏன்னா ஆகாயத்தை சந்திரன் நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விவகாரம் ஒரு வில்லங்க வந்து எடுத்தோம். ஏன்னா சந்திரனையும் சூழ்ச்சி நான் பொத்துக்கிட்டா வந்து குதிப்பா, அவளையெல்லாம் சாட்சிக்கு போட்டிருக்கிறேன். யோசனை பண்ணுவான். இந்த கூட வந்திருக்காருல மந்திரியார்ட்ட ஒரு கையெழுத்து, இந்த அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி என்ன பண்ண சொல்றேன். வாங்கிட்டு போகணும். நாளை ஆயிட்டதா இல்லையா? எவ்வளவு திரவியம் தரணும் அதை சொல்லலையே. மட்டப்பாறையின் மீது ஒரு மதயானை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரம் உள்ள பொருளை நேரி அவன் கையிலே ஒரு வெள்ளிக்கவனை கொடுத்து அதுல ஒரு மாணிக்க கல் வைத்து சுழற்சி எறிந்தால் எவ்வுயரம் போகுமோ உயரம். தொட்டு பாடுறான். இது வேற நாடி ஓடுதான்னு பாக்குறீங்க. ஒரு பொம்மநாட்டியா இத்தனை திரவியம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இந்த பொம்மநாட்டிய ஏண்டா வாங்கறதுக்கு இவ்வளவு ஏண்டா நீ பேசிட்டு இருக்கிற மடப்பையில எப்படி இவ்வளவு கொடுத்து வாங்குறது? உனக்கு வாங்குறதுக்கு முடியுமா முடியாதா? சரி, என்ன பண்ற தைரியம் இருக்கா இல்லையா? சரி சரி, என்ன பண்ண சொல்றேன். ஆமா சரி, வாங்கி விடுறேன். ஆமா, இந்த பையன் என்ன செய்தி? வா, உங்க பையன் தானே இவன். உங்களுக்கு ஒரே குழந்தை தானே? தலை குழந்தையா கடைசி குழந்தையா? பிறந்த குழந்தை இது ஒண்ணு தானா? சரி, இவன் என்ன பண்ண போற இப்போ? விட்டு விட்டேன் அல்லவா? அதான் கேட்க வந்தேன். ஏன்னா பசுவை விட்டேன் கண்டுபிடிய நடுத்தரியா விட்டுடுவா. ஏன்னா ஒருக்கா நீங்க கூட்டிட்டு விட போறோம். இந்த பயலுக்கு வேலை இருக்கிறதா மாடு கட்டுக்கெல்லாம் வைக்கல் பிடிக்க போடணும், கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தேய்ச்சி விடுவான். சரிதானா? மாட்டு தொழுவத்துல தான் உனக்கு வீடு. சரிதானா? அங்கேயே தான் இருக்கணும், வெளியே போகா பட வேலை. இவளுக்கு மாட்டு கொட்டலத்தெல்லாம் வேமா. சரிதானா? ஆமா. அப்போ நான் சிவ பூஜை அப்ப வாங்க வாங்க. நான் நீ போய் சாவி கொத்தி என்கிட்ட இருக்கு. மகாதேவா 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 மகாதேவா. ஐயோ மகாதேவா. பாவி பயில ஏற்கனவே ஏற்கனவே பாரிஸ் வாயு. மகாதேவா மகாதேவா மகாதேவா. மெல்ல வாங்கோ. என்ன செய்யுது? சரி, ரொம்ப சந்தோஷம். மன்னாடி மன்னர் மதிக்கப்பட்ட மதிக்கலஞ்சேத்திய அறிவுள்ள பூஷணமே, இவ்வுலகின் உயிர்கிழி மொழியும் விற்கும் உத்தம குணத்தாய் என் புதல்வனோடும் மறை வேதியர்பால் உன்னை விட்டுவிட்டு நான் முன் ஜென்மத்தில் என்ன பாதகம் செய்தேனோ இவ்விதி வாய்ந்தது. முதிதொரு தவமுடை முனிவராயினும் பொதிவொரு திருவொடு பொலிவராயினும் மதியினராயினும் வலியராயினும் விதியினை யாவரையும் வெள்ளி நீர்மையா என்றபடி விதியினை விளக்க மேதினி மீது உண்டோ? பிரம்மன் அமைத்தபடி அல்லாது மாற்ற காராக முடியாது. ஆனால் ஒருவரை ஒருவர் விட்டு நீங்கி வாழப்போகிறேமே என்று விசனித்தால் நம் விதி நம்மை விட்டு அகன்று விடும். கண்ணே, அழுவாதாகும்மா நாம் அழுவதாகும்மா ஐயன் நாமைக்கு போகுமா கண்ணனே அழுவேமா. காதற்கனியே நாடு நலன்களையும் நால்வகை படைகளையும் மற்றுமுள்ள எல்லாத வையங்களையும் முனிசேஷ்டருக்கு அடித்துவிட்டு பரதேசியர் போலா வெளிச்செல்ல நின்ற நம்மீது சிறிதும் கருணை இல்லாதவரா நம்மார் அவருக்கு அளிக்கப்பட்டதும் பின் விரும்பிய வண்ணம் பந்தோபஸ்தாயிருந்து கலைஞீத்துடன் ஒப்புவிக்கப்பட்டதான பொன்னை மீண்டும் நம்மேல் கடனாக சுமத்தி வருந்தினதால்
நாம் தருவதாக ஒப்புக்கொண்டு காசி என்பதைக்கு கால்நடையாக வந்து கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து என்பதை நான் உனக்கு கூற வேண்டுமா? மேலும் எத்தனையோ ராஜராஜாக்கள் எல்லாம் உன்னை விரும்பி உன் ஜீவனத்துக்கு வந்திருக்க, மற்றவருக்கும் தோற்றாது என் கண்ணுக்கும்படி தோன்றும்படியான உன் திருவாங்கிரியத்தை உன் திருக்கழுத்தை அமைச்ச சூழ்ச்சியால் எனக்கு உன்னை பாரியாளாக்கின அந்த பரமேஸ்வரன் திருடையாடல் இதுவானால் இதற்காக நாம் மனமுடைந்து அழுவாகுமா? பாதங்கள் தேயும்படியாய் காசி என்பதைக்கு கூட்டி வந்ததை நினைக்கும் தோறும் என் உள்ள அனலிட விடுகாய் உருகி நிற்க உடனடியாகி நம் குலக்கொழுந்தாய் அருந்தமும் செய்து பெற்ற தேவதாசன் நீதி வேதியர் இல்லத்தில் குற்றவியல் செய்தி வாழும்படியாய் விலக்கி விட்டு அவருடன் செல்லுவாய் என மனவி சென்று கூற காலம் வந்தது. நாம் முன்னே இருந்த வழி உங்களை நினைத்துக் கொண்டு நீ அழுவதாகுமா? என்ன செய்குவேன் இனி ஏது செய்குவேன் கண்ணாளா, என்ன செய்குவேன் பன்னக பரண பரம கிரண பன்னக பரண பரம கிரண கரும்பே கண்ணல்புரி மன்னமற்ற கண்ணல்புரி மன்னன் பெற்ற கட்டழகே, நான் முன்னுறங்க நீ பின்னுறங்கி எனக்கு முன்னெழுந்த பொன்னரசே, கணவன் கைப்பிடித்த நாள் முதலாய் கூப்பு நாள் மூண்டன்றி ஒரு நாளும் பிரியாத நீ என்னை விட்டு பிரிய போகிறாயே. 1000 தாதிமார் உன்னுடைய ஏவலை எதிர்பார்த்திருக்க நீ ஆணை செலுத்தி நீ ஐயர் மனையிலே கைநோக பணிபுரிய போகிறாயே. மெல்லிய மலை போன்ற உன் மேனி வருண்ட உழைத்து கையேந்தி உணவுக்கு நீ காத்திருப்பாயோ? மன்னனுக்கு மகளாகி வையகத்தை ஆண்ட மகிழனுக்கு மனையாளாகி ஐயருக்கு அருகாகிவிட்டேம்மா. மங்காத உன் திருமுகத்தை நான்
இன்று கண்ட திருமுகத்தை கண்ட திருமுகத்தை என்றொரு காண்பதினே இன்று கண்ட திருமுகத்தை அன்று கண்ணம்மா புரட்சி விட்ட பாவி என்று பேசுவார்கள் என்னை வெள்ளை முகம் பார்க்க கிசிந்த உயிரே, அன்பு கிசிந்த மயிலே, உன்னை எவ்வாறு பிரிந்து இந்த சண்டாளன் உயிர் தரிக்கப் போகின்றேன்? நன்னா உரையின் செவியில் என்னாளில் போகும். கண்ணே, பெண்ணே, கரும்பே, கனிமிகும் குயிலே என்று அழைக்கும் பாக்கிய நாவுக்கு அற்றுவிட்டதே. பத்தத்த பாலும் பிரமும் இப்படி செய்து விட்டானே. அப்பாவிக்கு இக்கணவரை எக்கணவு நான் ஒரு விதமான குற்றத்தை நான் செய்யவில்லையே. உன்னை எந்த ஜென்மத்தில் நான் பார்க்க போகின்றேன்? கண்ணே, போய்வாரேன் என் கணவா, என்ன
வெள்ளை முடிச்சு நான் வாங்கியிருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன்? இஷ்டம்னா வேலைக்கு வாங்க, இல்லைன்னா மற்ற வழியே போங்க. மற்ற ஒரு போடி போங்க. ஒரு நாளும் தெரியாத ஒரு நாளும் தெரியாத மலையாள தெரிந்து விட்டேன் அப்பா. என் மனைவியை பெற்று விட்டேன் ஐயா. எது நடக்க கூடாதோ அத்தனையும் வாழ்க்கை நடந்து முடிந்தது. ஹரிச்சந்திரா நில். என்னதான் செய்வதப்பா, நான் என்னதான் செய்வதப்பா, எப்படித்தான் உன்னோடு வாழ்வதப்பா. மனைவியை மைந்தனை விட்டுவிட்டு நான் உலகத்தில் இருக்கலாமா? அமைதி கொள்ளுங்கள். எல்லாம் அந்த ஈசன் செயல் என்று சொல்வதை தவிர மார்க்கம் என்பதை கிடையாது. மன்னா அதோ ஹரிச்சந்திரா மீண்டும் தரகர் பெண்களெல்லாம் வித்து தானும் நிற்கதையா நிற்கவன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நீ கொடுத்த திரவியத்தை விஸ்வாமித்திரமாவிடத்திலே கொண்டு கொடுக்க மாட்டேன். நான் நட்சத்திரகன். தரகு சம்பளம் 10,000 பொன் கொடுத்தால்தான் விஸ்வாமித்திரத்திலே திரவியத்தை கொடுப்பேன். இதெல்லாம் கொடுமை. கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்தாகிவிட்டது. எந்த விதத்தில் கொடுத்தார் என்பது நேரிலே பார்த்துக் கொண்டிருந்த தாங்கள் இப்போது தரகு சம்பளம் வேண்டும் என்று கேட்பது தகுதியா? நியாயமாகுமா? இந்த நிலையில எப்படியாவது தெய்வம் எனது மன்னர் தங்களுக்கு தரகு சம்பளம் 16,000 பொன் கொடுக்க முனிவருக்கு மாத்திரம் பெண்டு பிள்ளை வித்து கொடுத்தா இல்லவா? உன்னை வித்து கொடுறா 10,000 பொன். நெஞ்சத்திலே கொஞ்சமும் இரக்கம் இல்லாத அந்த தரகர் அவர் திருவாயால் கூறிய வார்த்தைகளை கேட்டீர்களா? 2 இளவில்லைகளை விட்டு கடனை கொடுத்தது எனக்கு தரகு சம்பளத்திற்காக 16,000 பொன்
கொடு என்று தங்களை கேட்கின்றார் எந்த பாவி. தாராளமாக என்னை விட்டுக் கொடு மன்னா, தாராளமாக தங்களை விட்டு நான் விற்பதா? நான் தங்களை விலை கூறுவதா? ஐயோ மன்னா, எனக்கு அந்த சக்தி உண்டா? தங்களை விலை கூறும் சக்தி எனக்கு உண்டா? இல்லை இல்லை மன்னா, இல்லை மன்னா. நான் இருக்கிறேன், தங்களை நம்பி வாழ்ந்து வந்த நான் இருக்கிறேன், தங்களுக்கு பக்க துணையாக வந்த நான் இருக்கிறேன். என்னை விட்டு அன்னவருக்கு பொருளை கொடுத்து விடலாம், என்னை விட்டு அன்னவருக்கு பொருளை கொடுக்கலாம் மன்னா. நீ விட்டு கொடுப்பதா? இது என்னப்பா, நான் பெற்ற கடனுக்காக உன்னை விட்டு கொடுப்பதா? என்னை விலை கூறு மன்னா. தாராளமாக தங்களத்தில் இருந்த எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தையாவது கொடுக்க கூடாதா? என்னை விட்டு தரகருக்கு கூறிய கொடுப்பதற்கு தாங்கள் சம்மதிக்க கூடாதா? தங்கள் உள்ளத்தினால் அருவி நான் தான் வாக்கினால் பட்டேன் கடன். அந்த கடனை கொடுப்பதற்கு என்ன தர வேண்டும்? மற்றவர்கள் ஈடுபடுத்துவது சத்தியத்திற்கு விரோதம் என்பதாக தாங்கள் கூறுகிறேன். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் கை கொண்டிருக்கின்ற சத்தியம் நிறைவேற, தங்களின் லட்சியம் நிறைவேற, 55 தேசத்தையும் அரசாண்ட சச்சக்கரவர்த்தியாக உங்களை நான் விலை கூறுகிறேன். ஆண்டவா, என்ன சோதனை அப்பா! 55 தேசத்தை ஒரு உலகில் அரசாண்ட சச்சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர பூபதியை இந்த காசிமா நகரத்தின் தெருக்கடலை விலை கூறுகிறேன். இந்த உலகத்தில் எவரும் காணாத ஒரு பெரும் புதுமை, உலகம் அறியாத புதுமை. கடனுக்கு விற்பதும் உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பதும் உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் கிடைச்சா என்னை விலை கூறினாய் அல்லவா? ஒருவரும் கேட்கவில்லை. இந்த காசிமா நகரத்தில் பல தெருக்களும் சென்றங்களை நானே விலை கூறுகிறேன். என்னை விலை கொள்ளவாரி நாச்சிமாரே, வீரவாகுத்தேவே, நான் யாரு? ஏன் வந்தேன்? என்னுடைய அருமை என்ன, வறுமை என்ன, அந்தஸ்து என்ன, யோகிதை என்ன, என்னுடைய மரியாதை என்ன, என்னுடைய தகுதி என்ன? அப்ப ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளை. மொத்தம்
சாதி புள்ளே வேறுபட்ட வீரவாகன் அந்த சாதி புள்ளே பாருக்குள்ள பழகி பாரு சின்ன புள்ளை காதிக்குள்ள கேட்டு பாருங்க காணி வெறுஞ்செல்வம் இருக்குதுதான் காதிக்குள்ள கேட்டு பாருங்க காணி வெறுஞ்செல்வம் இருக்குதுங்க அதில்லாமத்த பணக்காரன் நான் தானுங்க அதில்லாமத்த பணக்காரன் நான் தானுங்க பெரிய மன்னர்களை விலை கொடுத்து வாங்குவேனுங்க பைய புள்ள பையதாங்க ரெட்ட பொண்டாட்டிக்கு சொந்தக்காரங்க அப்ப குட்ட போய குள்ள போயதாங்க ரெட்ட பொண்டாட்டிக்கு சொந்தக்காரங்க ஆமா எனக்கு 2 பொண்டாட்டி என் முண்டாட்டி என்ன பண்றா ஏன் ஒரு வயலை விலைக்கு வாங்கிட்டு நீ வாட்டுக்கு வீட்டுல சமணியானு கிடக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டா அவன் பேச்சு பிறாருந்தா நானும் கேட்கிறேன் அப்ப என் முண்டாட்டி வருவா சொல்லி அனுப்புங்க ஓரத்துல கிடக்கேன் செண்பகப்பு தோட்டத்திலே மச்ச செவந்ததெல்லாம் தங்கரளி தோட்டத்திலே மச்ச செவந்ததெல்லாம் தங்கரளி சேர்ந்ததோ சேரலையோ மரும மச்ச காணலை ஓடியில தண்ணியிலே நடு வரசி விட்டே சேர்ந்ததோ சேரலையோ மரும மச்ச காணலை ஐயா செண்பகப்பு சொன்னா என் புருஷன் பேர் தானுங்க அடி சக்கலாத்தி மச்சக்கலாத்தி புருஷன் பேர் சொல்லிவிட்டு நீ அப்பு அதுக்கு என்ன பண்றது ஆனா மனுஷன் சும்மாவா தெரியுறாரு இளைமே 2 ஒண்டாட்டி கட்டினது வத்தாதுண்டு இளைமே நாத்தம் எடுத்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு தான் கிடக்கு நானும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லி பாக்குறது சொல் பேச்சியும் இல்ல சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல சொந்த புத்தியும் இல்லாம போச்சு நான் எம்பிட்டு நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறதப்பு இந்த மனுஷன் ஆளையுங்கானா பேருங்கானா நான் தேடிக்கிட்டு தான் அலையிறேன் கண்டீரகன் புருஷன் கருத்தச்சம் மருமகளே கண்டீரகன் புருஷன் கருத்தச்சம் மருமகளே கொண்டாட்ட மகள்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிற தானி நான் கூப்பிட்டதும் கேட்கவில்லை நீ நான் கூப்பிட்டதும் கேட்கவில்லை நீ அது சரி நான் தான் தெரியாம கேட்கிறேன் ஒரு மனுஷனை வேலைக்கு வாங்குன்னு சொல்லிட்டு இருக்கல நீ ஒழுங்கா வேலை பாக்குறியா இல்ல இந்த பாரு நீ சும்மாவே சுத்திக்கிட்டு தெரியுற இந்த நாட்டு மிட்ட தண்ணியை குடிக்காதுன்னு கேட்டு தொலைறியா ஓய் நாங்களெல்லாம் நாட்டின் குடிமக்கள் பட்டியப்ப என் குடிமக்கள் அவர் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் குறைச்ச யாருல என் புல்லு ஆமா எனக்கு தான் தெரியுமில்ல நீ கிளுகுளுன்னு மாதிரி எனக்கு குழுகுளுன்னு இருக்கு அது இருக்கட்டுமியா அது சரி இங்க பாரு என் மேல உனக்கு கொஞ்சமாவது நீ இலையுமே இந்த இடம் தெரியல நீ என்னமாவது பேசிக்கிட்டு தெரியாது பொண்டாட்டி எப்ப கொஞ்சம் எந்த நேரத்துல கொஞ்சம் உனக்கு தெரியாது ஒரு கணக்கா இருக்கு இங்க யாரோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு கூத்தாண்டே கூத்தாண்டி கும்பிடு போடி கூத்தாண்டி கூத்தாண்டே கூத்தாண்டே கும்பிடு போடி கூத்தாண்டே என்ன ஏன் கால நீ விழுகிற உன் கால நான் விழுந்து புரிய
அங்க வாரு யாரு வந்திருக்கான்னு. அதானே கேட்டேன். நீங்களாம் மனுஷங்க தானப்பா. நாங்க விழுந்து கும்பிடுறத சொன்னா எங்க ஊர்ல இருந்து கருப்பண சாமி முனியப்பு சாமி வந்திருக்குன்னு சாமி நினைச்சு நாங்க கும்பிட நாங்க கீழே விழுந்துட்டு என்னப்பா செஞ்சீங்க? விழுந்த உடனே எந்திரிங்கன்னு ஓஹோ காலத்தாமதமா. நீங்க எல்லாம் யாரு? ஏன் என்ன எந்திரிக்க சொன்னீங்க? எங்க எதுக்காக எங்க வந்தீங்க? இருந்து வந்து சேரி பக்கம் எதுக்காக வர்றீங்க? ஆமா என்னை நானே விலை கூறிக்கொண்டு எதுக்குவா? அதையா என்னமே அதிசயமா இருக்கு. கரகு சம்பளம் கொடுத்தோம். யாருக்கு? அதுக்காக மனசுல வைக்கிறதா? யாருக்கு எவ்வளவு சம்பளம்? 10,000. என்னங்கப்பா அது ஒரு நாசில மனுஷாளுக்கா நாசில ஒரு உசுருக்கு இவ்வளவு விலை? அதானே கேக்குறீங்க. கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறாங்க. யாரு கொடுக்கணும்? நட்சத்திரம் இங்க வரப்பா, நான் காலாளிட்ட வேலை தலையால செஞ்சு முடிக்கணும். முடியுமா? அப்படி சம்பளமா இருந்தா விலைக்கு வாங்குறோம். யாரு கொடுக்கணும்ன்ற? நட்சத்திரம் இரு நான் நெசமா போய் அதை கேட்டு வந்துடுறேன். கேக்குது சாமியா. ஏய் சாமியாய், இந்த அருக்குல நிக்கிறதுல கண்ணா தெரியல. நெசமா கொடுக்கணுமா? ஆமா ஆமா. இல்லையா? அவ கொண்டே பாருலா. அட நீ இருங்க அட்டை எல்லாமே விழுந்து ஓம்பாட்டு புது மனுஷாலாம் வந்து நிக்கிறா, ஓம்பாட்டு ஒட்டிக்கிட்டு நிக்கிறியா? ஐயா எப்பத்தாலா தெரியுது? உனக்கு எங்க தெரிய போகுது? அப்ப இங்க வர விலைக்கு வாங்கணும்ல, முதல்ல கரைய சாசனம் எழுதிட்டு வா. ஆமா நான் கொடுக்குறேன். ஏழா அந்த 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 இதுல இருந்து குழுக்க எழுதிட்டு பாரு. கரகரத்துல எழுதி கொடுத்து விட்டு அங்கே பொருளை கொடுக்க முடியும் சொல்கிறேன். எங்க போய் எழுதிட்டு வா. எனக்கு சீட்டு வரணும் இப்ப. அடே அப்பா, நல்ல மனுஷனாட்டா இருக்கே. இனிமையா அந்த மனுஷன் எப்படி கொண்டா என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம ஓம்பாட்டுக்கு பாவமா இருக்கு பாக்கும்போது. ஆமா நீ கடவா வரைக்கும் வச்சிருக்கல, காது எது வாய் எதுன்னு தெரியாம. அது சரி என்னன்னு என்ன அழைச்சுக்கிட்டே தெரியுற ஓம்பாட்டுக்கு படக்கு படிமையா வெளியே தெரியக்கூடாது ஊம் போட்டுனால படிக்கணும். அடே அப்பா ஐயோ என்ன சொன்னீங்க? தேலை அப்படிச்சு இருக்கிற ஆளுகளே பயமுறுத்துறேன். கொம்பு ஊத்தவனா தோல் ஊத்தவனா அப்படி போட்டுதான் வாங்கியாச்சு. சரி இதுல என்ன சாட்சி என்ன ஓட்டிருக்கு? என்ன உசரத்துக்கு படிக்கிற? ஆகாசவாணி பூமாதேவின்னு ஓட்டிருக்கு. தெரியல நாளைக்கு ஒரு உள்ளங்க வந்து அவங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை அது சரி வந்தா வரப்படாத கேட்டு போடு. அந்த ஐயா சாமி ஒரு அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. பணத்தை கொடுத்துட்டு வந்து. சரிங்க. ஐயோ சரி அந்த மனுஷனை முதல்ல எந்த வேலை பார்க்கணும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லலையே. வடக்கு தெருவுல ஒரு கண்டுபிடிச்சு எது கிடக்கு, அதை அறுத்து கொடுக்கணும். இந்தா முதல்ல கல்லு குடத்தை கொண்டுட்டு வர சொல்லு. ஏமியா கல்லு கூட இருக்காளா? வீரம் கொண்டாந்து வச்சிருக்கானா? கல்லு கூட தூக்கிட்டு வரையாடா போ. ஓ இனிமையா நீ எல்லாமே புது மனுஷன் இந்த பயமுறுத்திக்கிட்டு பாட்டேப்பா. உனக்கு கோவம் வந்தா பின்னாடி கலகலன்னு தான் இறங்கும் போ. ஆமா தூரம் கட்டுவிட்டானும் ஒண்ணும் இந்த மனுஷன் தான் விலைக்கு போட்டு வாங்கணும். ஒரு ஆளுக்கு சோறு ஓடுறதே பெரிய பாடு. உனக்கு சோறு ஓட முடியுமாப்பா? அப்ப எதுக்கு இந்த மனுஷன் நின்னுகிட்டு நீ ஓடி போயிரு. நல்லா இருக்கும். என்ன வேணும்? சாப்பாடு கூட வேண்டாம், கூட இருந்தால் போதும். நல்லா இருக்கு. மனுஷன் தான் விலைக்கு வாங்கியிருக்கா. சின்ன சிறுசு நாங்க உன்னைய வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண மரியாதை விட்டு போய் ஓடிப்போம். எனக்கு கோபம் வர்றதுக்கு மேல என்ன விட்டு பிரிய மனசுல உங்க காலை பிடிச்சு அட இலை மீன் உனக்கு என்ன ஈது இறக்கும் கொஞ்சமா எருமையா இரு பேசாமன்னு நெஞ்சிலே மிதிப்பேன். என்னை பத்தி உனக்கு தெரியுமா? நீ பொல்லா வீராதி வீரன் அடைய பையன் வேப்பல பம்பா. நான் எப்படி உங்களை விட்டு பிரிவேன்? தங்களை அடிமை கொண்டவருக்கு இருக்கக்கூடாது. தாங்களாவது இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடக் கூடாதா? மரியாதை விட்டு ஓடி இதெல்லாம் முடியாது. இலைமீன் இந்த அதானே கேக்குறீங்க. தூக்கிட்டு வந்து கொடுத்துருவியா? கண்டெடுத்து கொடுக்க முடியுமா? சகல வேலையும் செய்வியா? எங்க எங்க செஞ்சு எங்க கண்டெடுத்துட்டா பாப்போம். கண்டெடுத்து நீ போலாம். போலால அருந்து மணிக்கொடல தலை வேற முண்டை வேற கை வேற கால் வேற கண்டெடுக்க தெரியாது. கண்டெடுக்க சொன்னா கையில இருக்க சொன்னா நீ நாசமா போகும். நீ தூக்கி வெயில ஓட இப்படித்தான் அணியா பண்ணுவ. அவர் 56 தேசத்தை ஆண்டவர். இன்னைக்கு நேத்தா நீ கொஞ்சமாவது அறிவு இருந்தா அப்படியெல்லாம் நினைப்பியா? எந்த ஒரு ராஜாவோ இவர் எத்தனை தேசத்தை ஆண்டவரோ
இவர் எத்தனை தேசத்தை ஏடா நிறுத்தலாம் போடி என் பொண்டாட்டி உன்னை பொம்பளை என்னல எட்டு விட்டான் பாவி உன்னை பொம்பளை என்னல எட்டு விட்டான் உன்னை பொம்பளை என்னல எட்டு விட்டான் இப்படித்தானா? ஐயோ பாவம், இப்படி அறுத்துக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வேலை செய்வாரா? கன்றை ஆறு குத்தலால் அவர் கையால் அறுவாளை அறுத்துக்கொள். கன்றை ஆறு குத்தலால் அவர் கையால் அறுவாளை அறுத்துக்கொள். அவர் கையால் அறுவாளை அறுத்துக்கொண்டார். ஐயோ பாவி, பாவமா தெரியலையா உனக்கு? வலிக்கும் அப்பா, பாத்தியா என்ன இறக்கமான மனசு. காலோ வலிக்கும் அப்பா, இந்த கம்பால என்னை அடியும் அப்பா. காலோ வலிக்கும் அப்பா, சரியாக என்னை அடியும் அப்பா. பாவி, இந்தா இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காத. ஏதாவது உருப்படியான வேலையை சொல்லு. பாவம் அந்த மனுஷன் ஒழுங்கா வேலை பார்க்கட்டும். உனக்கு வீட்டு வேலைக்கு லாயக்கில்ல. எனக்கு சொந்தமான மயானம் ஒண்ணு இருக்கு, அங்க போய் காவல் செய்யு. வரும் பிரேதங்களுக்கு கார்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி இந்த மூணையும் வாங்கு. வாய்க்கரிசி எனக்கு கொடுக்கணும். பரவாயில்ல. என்னுடைய ஆமா, ஆயிரத்துக்கு வேணுமா? ரெண்டு பகுதி வீரசூரி வருவாங்க கொடுத்து அனுப்பு. இந்த வாரு ஈசானியத்துல இருக்கு வாரு காஷ்டபூமி, அங்க ஓடு. ஆமா, இப்படி போனேன்னா பணம் கொண்டு வர்றதுக்கு உன்னை பார்த்து சாமி முடுக்கல தெரிவாங்க. உடைய மாத்து. இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. அவருலா அவருலா படக்கண்டே இனிமையா இரு 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 இது முடியல. கம்ப எடுத்து கையில கொடு. காவல் பார்க்கணுமா இல்லையா? 4 கம்பு கொடுத்துருக்கேன், ஒரு 3 கம்பு வச்சிருப்பேன். கொண்டு வா, நீங்க வளர்ந்து கையிலேயும் கம்பெடுத்து, கையிலேயும் கம்பெடுத்து, கம்பெடியும் தோளிட்டு, கையிலேயும் பாவியாக அன்புமிக்க பெரியவர்களே, பக்திகரமான இந்த ஒரு நல்ல நாடகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.